இது வந்து பைண்டிங் இன் நேச்சரா இதான்றதுக்கு வந்து திரு ஜிஆர் வேற ஒரு கருத்தை சொன்னாங்க. இது வந்து லீகலா இதில் வாதிட்ட மேற்கு வங்கத்தினுடைய வழக்கறிஞராக வாதிட்ட திரு கபில் சிபல் சொன்ன ஒரு கருத்து வந்து 2 பாயிண்ட் சொல்றாரு. ஒன்று, சட்டமன்றங்களுக்கு தான் அதிகாரம், பிரைமசி ஆஃப் த லெஜிஸ்லேச்சர்ஸ், அதை மதிக்கணும்னு சொன்னதுன்றது எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கவர்னர் நாட் ஜஸ்டிசபிள்ன்றார். ஆளுநர் வந்து தனிப்பட்ட அளவில் அவங்க திருப்தி அடைகிறதுனுடைய பொருள் அதுதான். டிஸ்கிரிஷன், அவருடைய விருப்புரிமை என்பதனுடைய பொருள் அதுதான். அது வந்து நீதி அல்ல. இந்த தீர்ப்பு பல ஆண்டு காலத்துக்கு விவாதிக்கப்படும் சொல்றாரு. அந்த அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருப்பதாக உச்சநீதிமன்றம் கருதுமானால் அதற்கு தீர்வு மீண்டும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அது வேறு களத்தில் போராட வேண்டிய செய்தி. இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, இதில் ஆளுநருங்கிற பதவி எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த ஆளுநர் பதவி தேவையா, லெஜிஸ்லேச்சருடைய இறைமையை எப்படி இது மீறுது, இது தனியாக வெளியில் விவாதிக்கணும். இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, ஏப்ரல் தீர்ப்பு என்பது, இந்த பழைய தீர்ப்பு என்பது இந்திய அரசினுடைய அது கையாளக்கூடிய முறைகள் இருக்குது பாருங்க, வழிமுறைகள். நேரடியாக சந்தித்து ஒரு கொள்கை பிரச்சனை, மாற்றுச் சட்டம், தீர்மானம் என்பது போகிறதுக்கு பதிலாக குறுக்கு வழிகளை கொண்டு தன் நோக்கங்களை சாதித்துக் கொள்வது, ஆளுநர் பதவியை அதுக்கு பயன்படுத்தி கொள்வது, இதற்கு ஒரு அடியாக அந்த தீர்ப்பு அமைந்தது. அவங்க அதிலிருந்து மேல்முறையீடு செய்து வெளியே வர முடியாது. எனவே ஒரு தந்திரம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் 143 போய் நாடினாங்க. அந்த 143 நாடுகிற போது அவர்களுக்கு இந்த தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஆளுநர் கிடப்பில் போட முடியாது, காலவரமின்றி வைத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தால் நீதிமன்றம் தலையிடலாம். இப்போ ஒரு கேள்வி தான் எழுது, ஒரு கால வரம்பு இத்தனை நாள் என்று குறிக்கலாமாங்கிற பிரச்சனை. இப்போ ரீசனபிள் டைம் என்று சொல்லியாச்சுனாலே ஒவ்வொரு கேஸ் பை கேஸ், ஒவ்வொரு நேர்வுக்கு ஏற்ப அது மாறுபடும். ஒரு சட்ட முன்வடிவுக்கு வந்து கூடுதலாக காலம் தேவைப்படலாம், இட் மே பி ரீசனபிள். இன்னொன்றுக்கு அப்படி இல்லை. இப்போ அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்துச்சு, விடுதலை பண்ணணும்னு முடிவு எடுத்துச்சு, எல்லா ஆவணங்களும் கையில் இருக்குது, உடனடியாக முடிவு எடுக்க முடியும். உண்மையிலேயே அன்னைக்கு இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தீர்மானம் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும்னு சொன்னாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகியும் அவங்க எடுக்கலை. அப்போ உள்நோக்கத்தோடு அதை தேக்கி வச்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் திருப்பி திருப்பி கேட்டாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்க 142 பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த 142 இப்படி ஒரு ப்ரொசீஜருக்காக பயன்படுத்தலாமா, டீம்டு அசென்ட்டுங்கிற கருத்துக்கு பயன்படுத்தலாமா, அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. இன்னொரு கேஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. இந்த வழக்கில், இந்த குறிப்பிட்ட வழக்கில் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பொறுத்து அதுக்கு இது பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ 142 பயன்படுத்தவும் தடை இல்லை. இந்த ரீசனபிள் டைம் என்பதை இன்னொரு குறிப்பிட்ட சட்ட முன்வடிவு தொடர்பாக ஒரு காலம் குறிக்கவும் தடை இல்லை. நீங்கள் ஒரே ஸ்வீப்பில் எல்லா சட்ட முன்வடிவுகளுக்கும் ஒரு காலத்தை பொதுவாக நிர்ணயிச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ இந்த தீர்ப்பு இன்னொரு வழக்கில் அப்படி நிர்ணயிப்பதற்கு தடை இல்லை. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் மட்டும் இந்த சட்ட முன்வடிவை நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. எனவே நீங்கள் 10 நாளைக்குள்ளே இதில் ஒரு முடிவு எடுக்கணும்னு தாராளமாக இப்பயும் சொல்லலாம். வர்ற ஒவ்வொன்றுக்கும் சொல்ல முடியாது. அது மட்டும்தான் இங்கே வித்தியாசம். மொத்தத்தில் மீண்டும் என்னன்னா, அவர்கள் எதற்கு பயன்படுத்தி கொள்ள விரும்பினாங்க இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னால், ஆளுநருக்கு அப்படியெல்லாம் எந்த கட்டுப்பாடுமே இல்லை, நாங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி தான் உச்சநீதிமன்றத்திலையும் ஆர்கியூ பண்ணாங்க. நம்ம பொது அரங்கத்திலையும் வாதம் பண்ண நம்ம பார்த்தோம். நம்ம தொலைக்காட்சி வாதங்களில் பூரா அதுதான் சொன்னாங்க. ஆளுநருக்கெல்லாம் நீங்கள் காலம் குறிக்க முடியாது, அது எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் அவர் வச்சுக்கலாம், கேட்க முடியாது. அந்த கருத்து அடிபட்டு விட்டது. உச்சநீதிமன்றத்தினால் அது அடிபட்டு விட்டது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னா, இதை ஒரு நேர்மையாக டியூ ஸ்பிரிட்டில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஏற்ப நடைமுறையை இந்திய அரசு மாற்றிக்கொள்ள போகிறதா, ஆளுநர் மாற்றிக்கொள்வார்களா, அல்லது அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்களா, கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் இதற்கு தெளிவான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்களா, இதெல்லாம் ஒரு கேள்வி இந்திய அரசை நோக்கி. இந்திய அரசு அவ்வளோ நேர்மையாக எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தோழர் ரவிக்குமார் கேட்குறார். நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்போ இந்த இடத்தில் இந்த தீர்ப்பினுடைய இந்த சாரத்தை பயன்படுத்தி கொண்டு
உரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர செய்வது, உரிய நடைமுறைகளை மாற்றச் செய்வது, உரிய நடைமுறைகளை வலியுறுத்துவது, இதெல்லாம் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம சுயாட்சி கேட்குறவங்க சுயாட்சி தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்த சுயாட்சி என்பது ஆளுநரை வைத்துக்கொண்டு செய்வதல்ல சுயாட்சி இல்லை, அல்ல இதே அதிகாரங்களோடு ஆளுநரை வச்சுக்கொண்டு செய்வதல்ல, அது வேற ஒன்று. அது வேற ஒன்று. நான் என்ன கேட்கிறேன், அந்த போராட்டத்துக்கு இது சப்ஸ்டியூட் அல்ல. பிரசிடென்ட்டுக்கும் ராஜ்பவனுக்கும், ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் பவர்ஸ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்றாங்க. ஆமாம், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் என்னன்றது டிஃபைன் ஆகுது. அசம்பிளிக்கான பவர் என்ன? இல்லை, அதுதாங்க இருக்கிற சிக்கலே என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு தான் அவங்க இன்டர்பிரேட் பண்ண முடியும். அவங்க இன்ஃபரன்ஸ் என்பது எது சிறந்தது, லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்தா தான் இது டெமோக்ரஸி, இது டெமோக்ரஸிக்கு பொருத்தம் இல்லை, தேர்ந்தெடுக்க அப்படி தான் இருக்குது. இதை ஒத்துக்கிட்டு தானே ஆட்சியில் உட்காந்துருக்கோம், இதை ஒத்துக்கிட்டு தானே பதவி பிரமாணம் எடுத்திருக்கோம். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் நிர்வாகத்தின் தலைவர் யார்? கான்ஸ்டியூஷன் சொல்லுது கவர்னர்னு சொல்லுதுங்க, நான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலையே. இல்லை, இதே உச்சநீதிமன்றம் வந்து பிரைம் மினிஸ்டர், இதே கவர்னர் கேஸில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட்னு சொன்னாங்களே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒன்று தெளிவாக வரணும், லெஜிஸ்லேச்சருடைய சூப்பர்மசியை நீங்கள் வந்து உயர்த்தி பிடிக்கணும்னா ஒரே ஒரு அவைத்தலைவர் உட்கார்ந்துக்கிட்டுலாம் உயர்த்தி பிடிக்க முடியாது. அதற்கு ஏற்ப நீங்கள் வந்து சட்டங்களை திருத்தணும், புதிய அரசமைப்பை உருவாக்கணும், அல்லது உங்களுக்கான அந்த அதிகாரங்களை உருவாக்கிக்கணும். இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா கலிஃபோர்னியா ஆளுநர் சொல்கிறாரு, நான் உன்னை கட்டுப்பட மாட்டேன், எங்கள் ஃபெடரல் கான்ஸ்டியூஷனுங்கிறார். காசிநாதர் சொல்கிறாரு, நம்ம வந்து ஃபெடரல்ங்கிறது ஒரு அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் சொல்கிறார். அதெல்லாம் வச்சு வெளியில் போகிறேன். நம்ம ஒரு ஞாபகம் வச்சுங்க, நம்ம இங்கே இதை பற்றி விவாதிக்கும் போது சென்ற முறை பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டை போன்ற ஒன்றுன்னு நான் சொன்னேன். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொன்னேன். அதை ப்ரொசீஜரலாக சில விஷயங்களில் வந்து இவங்க இந்த ரெஃபரன்ஸ் மூலம் செய்திருந்தாலும், ஆனால் அந்த ப்ரொசீஜரலாக நீர்த்து போயிருக்கே தவிர சாராம்சத்தில் சப்ஸ்டான்ஷியலாக அதே தான். ஓகே, நன்றி. அதான் முக்கியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.